உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது மூன்றும் தான் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இல்லாமல் இருக்க முடியாது. இதில் உடை, உணவு பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குடியிருக்கின்ற அந்த இடம் வேண்டும், அதுவும் பட்டாவோட வேணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வீட்டுக்கு பட்டா இல்லைன்னா அதனால ஏற்படுகின்ற வேதனைகளை பட்டியலிட முடியாது. இபி கனெக்ஷன் வாங்க முடியாது, வாட்டர் கனெக்ஷன் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, பேங்க் லோன் கிடைக்கிறது கஷ்டம், எப்போ இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க, யார் வந்து காலி பண்ண சொல்லுவாங்கங்கிற பதட்டம் கூடுதலாக இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம், உங்களுடைய பதட்டங்களை எல்லாம் போக்கி பட்டா கொடுப்பதற்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இன்னைக்கு பட்டா கிடைச்சதுனால இன்னைக்கு இரவு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் தூங்க போகலாம். பட்டாங்கிறது உங்களுடைய நெடுநாள் கோரிக்கை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுடைய அந்த உரிமையை இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. இந்த மதுரவாயலை பொறுத்தவரை இது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதுக்கு இணையாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம். மதுரவாயல் மட்டுமல்ல, சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெல்ட் ஏரியாக்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார்கள். சென்ற ஆண்டு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இதற்காக வென்று. அந்த குழுவை பல முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார்கள். அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஓராண்டில் 1,40,000 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கியிருக்கோம் என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னை மட்டுமல்ல, பிற மாவட்டங்களையும் பிற ஊர்களையும் புறம்போக்கு நிலத்தில் வசிக்கின்ற மக்களுக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய அரசு அமைந்த நாள் முதல் இன்று வரை தமிழ்நாடு முழுக்க சுமார் 19 லட்சம் பட்டாக்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.